மானங்கெட்ட ஹிந்துக்கள் போடக்கூடிய ஓட்டு, திமுகவுக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு ஹிந்துக்கும் மானம் மரியாதை சூடு சொர்ற கிடையாதுங்கிறது என்னுடைய பார்வை. அப்படி மான மரியாதை சூடு சொர்ந்த இன உணர்வும் பக்தி உணர்வும் இறை நம்பிக்கையும் நமது சார்ந்திருக்கக்கூடிய மதம் ஆச்சரியங்களுக்கு கட்டுப்பட்டு சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தனால் திமுகவிற்கோ உதயசூரியன் சின்னத்துக்கோ ராசாவுக்கோ ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ கனிமொழிக்கோ ஓட்டு போட மனமே வராது. எப்படி சார் வரும்? தொடர்ந்து கருணாநிதி காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து இந்து மதத்தை தாக்கி 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 தானே சார் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் கோயிலுக்கு போகிறவன் மகனின் கல்யாணத்தை இந்து முறைப்படி நடத்துகிறவன், பொட்டு வச்சுக்கிறவன், பூ வச்சுக்கிறவங்க, கயிறு கட்டுறவங்க, ஊதி பூச்சிக்கிறவங்கலாம் போய் திரும்ப திமுக ஓட்டு போகிறான்னா அவெல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? உன்னை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் தொடர்ந்து உன்னை துன்புறுத்திக்கிட்டே இருக்கான். கலைஞர் சொன்னார், கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் எம்பியாக இருந்த ஒருத்தரை பார்த்து, நீ பொட்டு வச்சிருக்கிறத பார்த்தா ரத்த வடிகிறது போல இருக்கு அப்படின்னு டபுள் மீனிங்கில் சொன்னார். அந்த அந்த திமுக நிர்வாகியை பார்த்து அசிங்கம் இல்லையா இது? இந்த முதலமைச்சர் மட்டும் குறைச்சலா? இஸ்லாமிய விட்டு திருமணத்தில் போய் நின்றுட்டு இந்து திருமண சடங்குகளில் சொல்லக்கூடிய மந்திரங்களின் அர்த்தத்தை கேட்டால் ஆபாசமானவை அருவருக்கத்தக்கவை எல்லாம் பேசுகிற மனிதன் தான் இருந்தாலே. நீ இப்படிப்பட்ட கட்சிக்கு திரும்ப 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 இந்துக்கள் வாக்களிக்கிறார்கள். இந்துக்கள் வாக்களிக்கிறத பற்றி நான் சொல்ல, இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உடைய இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்ட இந்து சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவர்கள் திரும்ப திமுகவுக்கு வாக்களிச்சானா அவனை விட மானங்கட்ட பையன் இந்த உலகத்திலே இல்லைங்கிறேன். நான் 100 கோயிலை இடிச்சிருக்கேன், சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், பார்வதி கோயில அப்படின்னு பேசுற டிஆர் பாலுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஓட்டு போட்ட அமர்க இந்துக்கள் அவெல்லாம் முட்டா பையன் மூட பையங்கிற நான்.